சொத்தை அபகரித்துக் கொண்டு மருத்துவ செலவுக்கு கூட பணம் தராமல் தனது மகன் வீட்டை விட்டு வெளியேற்றியதாக அவரது தாய் வேதனையுடன் புகார் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சிவகிரி பகுதியை சேர்ந்தவர் சிவகாமி. இவரது கணவர் சச்சிதானந்தம் இறந்த நிலையில் மகன் சோமசுந்தரம் மற்றும் 2 மகள்களுடன் வாழ்ந்து வந்துள்ளார். இந்த நிலையில் கணவரின் பெயரில் இருந்த வீட்டை தனது பெயரில் மாற்றிக்கொண்ட மகன் தனது மருத்துவ செலவுக்கு கூட பணம் தராமல் தவிக்கவிட்டதாக ஆம்புலன்ஸில் வந்து ஈரோடு ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். எங்கள் அம்மாவுக்கு உடல்நிலை ரொம்ப முடியாத நிலையில் எங்கள் அண்ணன் வந்து எங்கள் அம்மாவுக்கு உண்டான இடத்தையெல்லாம் எழுதி வாங்கிட்டு எங்கள் அம்மாவை விட்டுட்டாப்புல. அதனால் எங்கள் அம்மாவுக்கு நீதி கேட்க நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு மனு கொடுக்க வந்திருக்கிறோம். என்ன பிரச்சனை? எங்கள் அம்மாவுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறனால அவங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கு நாங்கள் பணம் கேட்டால் கொடுக்கல. எங்கள் அம்மாவுக்கு எதுவுமே அவங்க செய்யறதில்ல. அதனால் அவங்க எங்கள் அம்மாவோட சொந்த வீட்டை எழுதி வாங்கிட்டாங்க. எங்கள் அம்மாவோட வீட்டை மீட்டு கொடுக்குறக்காங்க எங்கள் அம்மாவே மனு கொடுக்க கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.